يؤمنون بالله ولا باليوم الآخر ولا يحرمون ما حرم الله ورسوله ولا يدينون دين الحق من الذين أوتوا الكتاب حتى يعطوا الجزية عن يد وهم صاغرون وقالت اليهود عزير ابن الله وقالت النصارى المسيح ابن الله ذلك قولهم بأفواههم يضاهئون قول الذين كفروا من قبل قاتلهم الله أنى يؤفكون اتخذوا أحبارهم ورهبانهم أربابا من دون الله والمسيح ابن مريم وما أمروا إلا ليعبدوا إلها واحدا لا إله إلا هو سبحانه عما يشركون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 635வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்துகளில் முஷ்ரிக்குகளிடத்தில் இணை வைத்து வணங்குவோரிடத்தில் போரிட வேண்டும் என்றும் அந்த போர் சம்பந்தப்பட்ட போரிலே கிடைத்த பொருள்களை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும் என்பது பற்றியும், அதே போன்று மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான அந்த மஸ்ஜிதில் யார் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதையும், அதே போன்று புனித மஸ்ஜிதிற்குள்ளே முஷ்ரிக்கானவர்கள் இனிமேல் நுழையக்கூடாது என்ற சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா முந்தைய ஆயத்துகளிலே சொல்லி காட்டினான். இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்தில் அதனுடைய தொடரிலே வேதக்காரர்களாகிய யூதர்கள் கிறிஸ்தவர்களிடத்திலும் நீங்கள் போர் செய்ய வேண்டும், அவர்களிடத்திலும் இஸ்லாத்தை பற்றி சொல்லிய பின் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களிடத்திலும் போர் செய்ய வேண்டும், அவர்கள் இஸ்லாத்தை தழுவ மறுத்தால் அவர்களிடத்தில் வரி பெற வேண்டும், ஜிஸ்யாவை அவர்களிடத்திலிருந்து ஜிஸ்யா விதித்து அவர்களிடத்திலிருந்து அதை பெற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்துகளிலே சொல்லி காட்டுகின்றான். யூதர்களிடத்தில் போர் செய்ய வேண்டும் என்பதாக முதலாக அருளப்பட்ட ஆயத்து இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்து. இதற்கு முன்னதாக பொதுவாக முஷ்ரிக்குகளிடத்தில் இணை வைத்து வணங்கக்கூடியவர்களிடத்திலே போரிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். வேதக்காரர்கள் ஒரு வகையிலே பார்த்தால் அவர்களும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய வேதத்தையும் ரசூலையும் நம்பக்கூடியவர்கள் தான். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாஹுவை நம்புபவர்கள் தான், வேதத்தையும் நம்புகின்றார்கள், நபிமார்களையும் நம்புகின்றார்கள். முன்னால் நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்ட முந்தைய ஆயத்துகளிலே யூதர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹ்வை நம்புகின்றோம், அல்லாஹ் ஒருவன் என்பதாக, அவனை தவிர்த்து வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதாக நாம் நம்புகின்றோம். அதே நேரத்திலே எங்களுடைய நபியை மட்டும் நாங்கள் நம்புவோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. எங்களுடைய வேதம் தௌராத்தை மட்டும் நாம் நம்புவோம், உங்களுடைய நபி மற்ற நபிமார்களை எல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் இஸ்லாத்தினுடைய வட்டத்திற்குள்ளே வர முடியாதவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பின்னால் ஒருவர் அவர் முந்தைய எந்த வேதத்தை நம்பினாலும் எந்த நபியை நம்பினாலும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருப்பதுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தூதர் என்பதாக நம்ப வேண்டும். அதே போன்று மற்ற நபிமார்களையும் நம்ப வேண்டும். இப்பொழுது நம்முடைய ஈமான் அப்படித்தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நான் நபியாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று ஒருவர் சொன்னால் அவருடைய ஈமான் பழுதாக இருக்கும் என்பதாக பொருளாகும். எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மட்டும் நாம் நம்புகின்றோம் என்று சொல்லக்கூடாது. எல்லா நபிமார்களையும் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கட்டளையிடுகின்றான். ஆமனர் ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்ற ஆயத்தினுடைய தொடரிலே விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. எல்லா நபிமார்களையும் நம்ப வேண்டும். இல்லை, எங்களுடைய நபி அல்லாஹ்வை நாங்கள் நம்புகின்றோம், அல்லாஹ் சொன்ன கட்டளைப்படி நடக்கின்றோம், எங்களுடைய நபியை மட்டும் நம்புகின்றோம், எங்களுடைய நபி சொன்ன கட்டளைப்படி நாங்கள் நடக்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள் சரியான மூமினாக, முழுமையான மூமினாக ஆக முடியாது. இதே போன்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ப வேண்டும், குர்ஆனை நம்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர்களும் ஒரு வகையிலே நிராகரிப்பவர்களாக, காபிர்களாக ஆக்கப்பட்டார்கள். முஷ்ரிக்குகள் என்ற பெயர் கிடையாது. முஷ்ரிக்குகள் என்று சொன்னால்
இணை வைத்து மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை போன்று மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகள். காபிர்கள் என்று சொன்னால் நிராகரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிராகரிக்கின்றார்கள். அல்லாஹ் சொன்னான் இந்த நபியை நம்ப வேண்டும் என்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். அதை நிராகரிக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் காபிர்கள். அல்லாஹ்வை நம்பாத சிலரிடத்தில், ஆகிரத்தை நம்பாத சிலரிடத்தில், வல் யௌமில் ஆகிர் மறுமை நாளையும் நம்பாத சிலரிடத்தில், அதாவது யூதர்களை பற்றி, கிறிஸ்தவர்களை, வேதக்காரர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். இந்த வாசகம் பின்னால வருது. வாசகத்தினுடைய அமைப்பு முழுமையாக அந்த ஆயத்து படிக்கப்பட்ட பின்னால் தெரியும். அல்லாஹ்வை நம்பாதவர்கள், மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளாதவர்கள், வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் எதை ஹராமாக்கி வைத்தானோ அதை ஹராமாக்கி வைக்காதவர்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் நம்புறோம்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா அல்லாஹ் ஹராமாக்கி வச்சதை இவங்க ஹராமாக்குறது இல்ல. பன்றி கறி சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னா நாங்க சாப்பிடுவோம் சொல்றாங்க. அதுக்கு சில தந்திரமான காரணங்களை சொல்லிக் கொண்டு அதை சாப்பிடுவாரு. அதே போன்று மது அருந்தது கூடாது அப்படின்னு அவர்களுடைய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுடைய நபியும் சொன்னாங்க. ஆனா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மது அருந்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொன்னதையும் அவர்கள் கேட்கவில்லை, அவருடைய ரசூல் சொன்னதையும் கேட்கவில்லை. வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதையும், அவனுடைய ரசூல் எதை ஹராமாக்கினார்களோ அதையும் அவர்கள் ஹராமாக்கவில்லை. அது குர்ஆன்ல இருந்தாலும் சரி, குர்ஆனுக்கு முன்னால உள்ள வேதங்களில் இருந்தால், தௌராத், இன்ஜீல் போன்ற வேதங்களில் இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் தஆலா ஹராம் என்று சொல்லி இருப்பத இவங்க ஹராம் ஆக்கணும், ஆனா ஹராம் ஆக்கல. ஈமான் கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் ஈமான் கொள்ளாதவர்கள், அல்லாஹ் எதை ஹராம் ஆக்கினானோ, அவனுடைய ரசூல் எதை ஹராம் ஆக்கினார்களோ அதை ஹராமாக்காதவர்கள். அதே போன்று வலா யதீனூன தீனல் ஹக்கி, சத்தியமான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தையும் இந்த மார்க்கத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வலா யதீனூன தீனல் ஹக்கி, சத்திய மார்க்கத்தை ஏற்று நம்பிக்கை கொள்ளாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் மினல் லதீன ஊத்துல் கிதாப, அவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா அடுத்து விளக்குகின்றான். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்து இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள், ஹராமாக்கி வைக்காதவர்கள், சத்திய மார்க்கத்தில் நடக்காதவர்கள், இவர்கள் ஹத்தா யுத்துல் ஜிஸ்யத அன் யதின், இவர்களிடத்தில் நீங்கள் போராடுங்கள், போரிடுங்கள், அவர்கள் ஜிஸ்யா கொடுக்கும் வரைக்கும், வரி கொடுக்கும் வரைக்கும், அன் யதின் அவர்களுடைய கரங்களாலேயே வரியை கொடுக்கும் வரைக்கும், உடனடியாக அவர்கள் தங்களுடைய அந்த வரியை செலுத்தும் வரைக்கும் நீங்கள் அவர்களிடத்தில் போரிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அப்படி வரி செலுத்துவது அவர்களுக்கு மிகப்பெரிய கேவலத்துக்குரிய ஒரு நிலை. ஏன்னா இதுவரைக்கும் அவர்கள் பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தார்கள், அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தார்கள், தங்களுக்கு தலைமைத்தனம் இருக்கின்றது என்பதாக சொல்லிக் கொண்டார்கள். நாங்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய மிக பிரியமான அடியார்கள், அல்லாஹுடைய மக்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ அவர்களிடத்தில் போரிட்டு அவர்களை நீங்கள் வெற்றி கொண்டு அவர்கள் வரி விதிக்க வேண்டும், வரி கொடுக்க வேண்டும் என்பதாக சட்டம் இயற்றும் பொழுது கேவலப்பட்டவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அல்லாஹ் அதை சொல்லுகிறான், ஹத்தா யுத்துல் ஜிஸ்யத அன் யதின், அவருடைய கரங்களாலேயே வரியை அவர்கள் கொடுக்கும் வரைக்கும், வஹும் சாகிரூன், அவர்கள் கேவலப்பட்டவர்களாயிருக்கும் நிலைமையில், இழிவானவர்களாக இருக்கும் நிலைமையில் உடனடியாக அந்த வரியை கொடுக்கும் வரைக்கும் அவர்களிடத்தில் நீங்கள் போரிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்லும் பொழுது, மக்காவிலே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறை, 1-2 இருந்தாங்க, வந்துட்டு போயிடுவாங்க, அல்லது குடியிருப்பவர்கள் ரொம்ப கம்மி. ஆனா மதீனாவிலே யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அதாவது வேதக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 2 சாராரையும் குறிக்கும். அவர்கள் மதீனாவிலே குடியிருந்தார்கள். மதீனாவிலே அவர்களுடைய கை ஓங்கி இருந்தது. மதீனாவிலே இருந்த அரபியர்கள் இருக்கிறாங்களே, அவங்க பூர்வீகமானவர்கள் அந்த நாட்டில். இந்த வேதக்காரர்கள் யூதர் கிறிஸ்தவர்கள் வந்தேரிகள், குடி வந்தவர்கள் அங்கே. ஆனால் இவர்களுடைய தங்களுடைய தந்திரத்தின் காரணமாக மற்ற அந்த அரபியர்களை மிகைத்து வாழக்கூடிய சூழ்நிலை அவரிடத்தில் இருந்தது. ஏன்னா இவர்களுடைய பொருளாதாரம் எப்படி என்று சொன்னால், வட்டி வாங்கி கொடுத்துக் கொண்டிருப்பார்கள் யூதர்கள். அந்த வட்டியின் காரணமாக அரபியர்கள் அவங்கள்ட்ட போய் வட்டி வாங்குவாங்க,
கொடுப்பாங்க. இதன் காரணமாக அவர்களுக்கு அடிமையை போன்று அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்தது. அதே போல யூதர்களிலே குறிப்பாக பனு நுமைர், பனு குரைலா என்ற 2 கூட்டத்தினர் பெரும் வர்க்கத்தினர் இருந்தார்கள். அரபியர்களும் 2 கூட்டம் இருந்தார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்பதாக முன்னால விளக்கம்லாம் சொல்லப்பட்டிருக்கு நிறைய. இவங்க தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்ளுவார்கள், இதை சமாதானம் செய்து வைப்பார்கள் அவர்கள். இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பின்னால தங்களுடைய பிரச்சாரத்தை சொன்னார்கள். அவர்கள் நம்ப மறுத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு மத்தியிலே உள்ள அதாவது அரபியர்களுக்கும் இந்த வேதக்காரர்களுக்கும் மத்தியில் உள்ள பகைமைகளை போக்கி இவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி வைத்தார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்று பிரிவாக இருந்த இவர்கள் ஒற்றுமையாக்கப்பட்டார்கள். அதுபோன்று இந்த பனு குரைலா, பனு நுமைர் என்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக சில யூதர்கள் மதீனாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள். கைபர் என்ற இடத்திலே போய் தங்கி இருந்தார்கள் அவர்கள் எல்லாம். இந்த நிலையில் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். இந்த ஆயத்து இறக்கப்பட்ட உடனே இப்பொழுது யூதர்களிடத்தில், கிறிஸ்தவர்களிடத்தில், அதாவது வேதக்காரர்களிடத்தில் போரிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சட்டத்தை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போரை நிகழ்த்தினார்கள். அதற்கு பிறகு ரோமர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அஹ்லுர் ரூம் அவர்களோடு போர் நிகழ்த்தது தபூக் யுத்தம் என்பதாக சொல்லுவோம். ஹிஜ்ரி 8வது ஆண்டு 9வது ஆண்டு இவைகளிலே இந்த வேதக்காரர்களோடு போர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த ஆயத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டபடி இப்ப அவர்களிடத்தில் வரி வசூலிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். அவர்களை பற்றி உள்ள செய்திகள் நிறைய உள்ள ஆலயம்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே அவர்களிடத்தில் போரிட வேண்டும் என்று கட்டளையை பிறப்பிக்கின்றான். கட்டளை பிறப்பித்ததோடு அவர்களிடத்தில் வரியை வசூலிக்க வேண்டும், வரி கட்டாயமாக அவர்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு பேர் ஜிஸ்யா என்பதாக சொல்லப்படும். இந்த ஜிஸ்யாவை அவர்கள் கொடுக்கும் வரைக்கும், கொடுக்காவிட்டால் போரிட வேண்டும். நீங்கள் வரி கொடுக்க வேண்டும், வரி கொடுக்காவிட்டால் உங்களிடத்தில் போர் செய்வோம் என்பதாக நீங்கள் அறிவிக்க வேண்டும், பிரகடனப்படுத்த வேண்டும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யூதர்களிலே ஏராளமானவர்கள் கட்டுப்பட்டார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போரிட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் ஏற்பட்டு விட்டது. முஸ்லிம்களுடைய கை ஓங்கி இருந்தது. ரோமர்கள் மிகப்பெரிய படையினர், மிக வலிமை பெற்றவர்கள். பல லட்சக்கணக்காக, கிட்டத்தட்ட 3 லட்சம் படைகளை கொண்ட வீரர்களை கொண்ட ஒரு படையுடன் அவர் வருகின்ற ரோம் நாட்டு மன்னர் வருகின்றார் போருக்காக வேண்டி என்று கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை திரட்டிக் கொண்டு சென்றார்கள். முன்னாலும் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்க தபூக் போருக்கு சென்றார்கள். தபூக் என்ற அந்த இடத்திற்கு சென்றார்கள். கிட்டத்தட்ட மதீனாவிலிருந்து ஒரு 800-900 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு இடம். இப்பொழுதும் தபூக் என்று ஒரு பெரிய நகரமாக இருக்கின்றது. அந்த காலத்தில் ஒரு பெரிய மைதானமாக, காலி இடமாக இருந்தது. அதை சுற்றிலும் பல மனிதர்கள், பல மக்கள் வசித்து வந்தார்கள் அங்கே அந்த காலத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30,000 பேர் கொண்ட ஒரு படையுடன் அங்கே பாளையம் இறங்கினார்கள் அந்த இடத்தில், தபூக் என்ற இடத்தில். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டபடி, சொல்லப்பட்டபடி ரோமர்கள் அங்கே வரவில்லை, சண்டை நடக்கவும் இல்லை. இந்த ரோமர்கள் எல்லாம் அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள். அவர்கள் வேதக்காரர்களிடத்தில் போரிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிய பின்னால மிகப்பெரிய போர், தபூக்குடைய போர். அந்த போர் நடக்கவில்லை. ஏன்னா அவங்க பயந்துகிட்டு வரல. லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கூட முஸ்லிம்களுடைய படையினர் எப்படிப்பட்டவர்கள், இதுவரைக்கும் அந்த அவர்களுடைய படைகளிலே என்னென்ன நிகழ்ந்திருக்கின்றன என்ற செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்த காரணத்தால் அந்த இடத்துக்கு வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு கடுமையான சூழ்நிலையிலே, மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை, பசி பட்டினியாக இருந்த அந்த நிலை, ஒரு பேரிச்சம்பளத்தை பலரும் சுவைத்து சாப்பிட்டு தங்களுடைய பசியை போக்கிக் கொண்ட நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த இடத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். 20 நாள் தங்கி இருந்தார்கள். தங்கியிருந்த அந்த காலத்திலே அக்கம் பக்கத்திலே இருந்து சின்ன சின்ன ஊர்கள் இருக்கின்றன. அந்த ஊர்களுக்கெல்லாம் செய்தி அனுப்பினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கொண்டு, நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதாக. இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் நீங்கள் எங்களிலே ஒருவராக இருக்கலாம், எந்த விதமான பயமும் இல்லாமல், அச்சமும் இல்லாமல் இருக்கலாம். அல்லது இஸ்லாத்துக்கு வர மறுத்தால் உங்களிடத்தில் நாங்கள் போரிடுவோம், போரிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வரி செலுத்த வேண்டும் என்ற 3 கட்டளைகளை கொண்டு அனுப்புவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று, நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட வேண்டும். முதலாவதாக இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பார்கள். வர முடியாது என்று அவர்கள் மறுத்தால் நாங்கள் போரிடுவோம் உங்களிடத்தில் என்பதாக சொல்லுவார்கள். இல்ல நீங்க போர் செய்யக்கூடாது என்று சொன்னால் வரி செலுத்த வேண்டும். இந்த நிபந்தனையுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள் அக்கம் பக்கத்தில். அந்த 20 நாள்கள் அங்கிருந்த பல ஊர்கள் இஸ்லாத்திற்கு வர மறுத்தன. ஆனால் வரி தருவதாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்து கொண்டு
எவ்வளவு வரி தர வேண்டும் என்பதை ஒப்பந்தம் செய்து கொண்டு அங்கிருந்து 20 நாள்களுக்கு பின்னால் திரும்பி வந்தார்கள் என்பது வரலாறு. பின்னால் இந்த ஆயத்துகள் வருகின்றன, இன்ஷா அல்லாஹ் அது பற்றி உள்ள விளக்கங்கள் சொல்லுவோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்து வந்த உடனே போரிட்டார்கள். அவர்களிடத்தில் வரி கொடுக்க வேண்டும் என்பது நிர்பந்தப்படுத்தப்பட்டவர்களிடத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டது. இங்கே அல்லாஹ் தஆலா ஹத்தா யுத்தில் ஜிஸ்யத அன் யதின், வரியை அவர்கள் கொடுக்கும் வரைக்கும் போரிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அன் யதின் அப்படின்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய கைகளாலேயே அந்த வரியை செலுத்த வேண்டும், வேறு யார் மூலமாக கொடுத்து விடக்கூடாது. அவர்களாகவே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்கு என்ன வரி விதிக்கப்படுகின்றதோ அந்த வரியை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அவர்களே கொண்டு வந்து தங்களுடைய கைகளால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அன் யதின் அப்படிங்கிறது. அன் யதின் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உடனடியாக செலுத்த வேண்டும் அப்படின்னு. அவரை போய் கையோடு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா தமிழ்ல, கையோட கூட்டிட்டு வாங்கன்னா கையை மட்டும் கூட்டிட்டு வரதுன்னு அர்த்தமா, உடனே கூட்டுவாங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல அன் யதின் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உடனடியாக வரி செலுத்த வேண்டும். அதற்கு தாமதம்னா எந்த நேரம் நிர்ணயிக்கப்படுகின்றதோ உடனடியாக அதை செலுத்தி விட வேண்டும். அது கடன்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, இந்த வருஷம் கொடுக்க முடியலங்க அடுத்த வருஷம் தர்றேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எந்த நேரம் நிர்ணயிக்கப்படுகின்றதோ அந்த நேரத்தில் உடனடியாக அந்த வரியை செலுத்த வேண்டும் என்பதாக பொருளாகும். அதே போல வரி செலுத்துவதன் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய கேவலத்திற்கு உள்ளானவர்களாக ஆக்கப்படுகின்றார்கள். வஹும் சாகிரூன், அவர்கள் கேவலமானவர்களாக இழிவுள்ளவர்களாக இருக்கும் நிலைமையில் என்றும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஏன்னா வரி செலுத்துவது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய கேவலம் தான். அது அந்த கேவலத்தை அவர்கள் தாங்களே உண்டாக்கி கொள்ளுகின்றார்கள் தங்களுடைய தீனை மறந்த காரணத்தினால். உண்மையிலேயே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வுடைய தீனுடையவர்கள் தான். அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டப்படி இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனா என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பின்னால் இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இப்ப அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கட்டளை ஏற்றுக்கொள்ள மறுத்ததின் காரணமாக அவர்கள் இந்த இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இழிவான நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஜிஸ்யா என்ற அந்த வரியின் மூலமாக அவர்கள் கேவலப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதாக. வஹும் சாகிரூன், அவர்கள் கேவலமானவர்களாக இருக்கும் நிலைமையில் உடனடியாக கையோடு அவர்கள் வரியை செலுத்தும் வரைக்கும் அவர்களிடத்தில் போரிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல சிறிய படைகளை அனுப்பினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில இடங்களுக்கு போருக்கு போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போர்ல கலந்து கொள்ளுகின்றார்களோ அது பெரிய போர், கஸ்வா என்பதாக சொல்லப்படும். எந்த போரில் நபி அவர்கள் கலந்து கொள்ளவில்லையோ சஹாபாக்களை மட்டும் அனுப்பினார்களோ அந்த போருக்கு பேர் சரியா, சிறிய படை என்பதாக சொல்லப்படும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை அனுப்பி அக்கம் பக்கத்தில் இருந்து எல்லா இந்த வேதக்காரர்களுக்கும் அறிக்கை கொடுத்தார்கள். அதிலே பலர் நாங்கள் வரி செலுத்தி விடுகின்றோம் என்பதாக முன் வந்து வரியை செலுத்த ஆரம்பித்தார்கள். சரி, இந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால் முன்னால ஒரு சட்டம் சொன்ன போன வாரம், அதாவது இந்த ஆண்டுக்கு பின்னால் மஸ்ஜிதுல் ஹராம் என்ற இந்த புனித மஸ்ஜிதுக்குள்ளே ஹரம் எல்லைக்குள்ளே முஷ்ரிக்குகள் எவரும் நுழையக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். போன வாரம் விளக்கம் சொல்லப்பட்டது. முஷ்ரிக்குகள் யாரும் ஹரம் எல்லைக்குள்ள நுழையக்கூடாது இந்த வருஷத்துக்கு பின்னால. எந்த வருஷம்? ஹிஜ்ரி 9வது வருஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையிலே 300 பேர் கொண்ட ஒரு குழுவை ஹஜ்ஜுக்கு அனுப்பினார்கள். அதிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த பிரகடனம் செய்ய வேண்டும் என்பதாக கட்டளையிட்டு சொன்னார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலும் மினாவிலும் அரபாவிலும் அந்த பிரகடனத்தை செய்தார்கள். இந்த ஆண்டுக்கு பின்னால் யாரும் இந்த ஹரம் எல்லைக்குள்ளே நுழையக்கூடாது, முஷ்ரிக்குகள் யாரும் என்பதாக சட்டமிடப்பட்டது. அப்ப அவங்க எல்லாம் பயந்தாங்க. முஸ்லிம்களும் சரி முஷ்ரிக்குகளும் சரி மற்றவர்கள் அந்த மக்காவாசிகள் எல்லாம் பயந்தார்கள். அதாவது நம்ம முஷ்ரிக்குகள் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னா வெளிநாட்டில இருந்து தான் மக்காவுக்கு பொருள்கள் எல்லாம் வந்து சேருது, உணவு பண்டங்கள்லாம் வந்து சேருகின்றது. இந்த நிலையில யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி போவோம், எந்த விதமான வருமானம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு பசியால் பட்டினியால் வாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமே என்று அந்த மக்காவாசிகள் பயந்தார்கள். முஸ்லிம்களும் சரி மற்றவர்களும் சரி பயந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், வஸௌஃப யுக்னீகுமுல்லாஹ், அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்ட சென்ற வாரம். அல்லாஹ் தஆலா நீங்க அப்படி பயப்படுவதின் காரணமாக அல்லாஹ் தஆலா நீங்க பயப்பட வேண்டாம், உங்களை அல்லாஹ் தஆலா விரைவிலேயே வசதி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த வசதி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பான் என்று அல்லாஹ் தஆலா வாக்களித்ததின் காரணமாக மற்ற நாட்டுக்காரர்கள் எல்லாம் அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவ ஆரம்பித்து
முஸ்லிம்களாக இருந்து அவர்கள் மக்காவுக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. எப்படி முன்னால் அவர்கள் காபிர்களாக முஷ்ரிக்குகளாக இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள், பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள், பொருள்களை கொண்டு வந்தார்கள், பண்டமாற்ற வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அதுபோல முஸ்லிம்களாக மாறிய பின்னால் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அதே போல போர் நடந்தது. மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் அல்லாஹ் ஹுனைன் போரை நடத்தினால். அது முன்னால சொல்லப்பட்டது. ஹுனைன் போரில் ஏராளமான பொருள்களை அல்லாஹ் கொடுத்தான், கனிமத்துடைய பொருள். அதை கொண்டெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய வசதி உள்ளவர்களாக ஆக்கப்பட்டார்கள். இப்ப அல்லாஹ் தன்னுடைய வாக்கை காப்பாற்றி அவர்களை ஒரு வசதியானவர்களாக ஆக்கி வைத்தான். சரி, அது மட்டும் போதாது. இது பல பேர் இந்த பொருளை கொண்டு பல பேர் வசதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. தொடர்ந்து இந்த மாதிரி பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இல்லை என்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் வேதக்காரர்களையும் அடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் போர் செய்ய சொல்லி கட்டளையிட்டு, அந்த போருக்கு அவர்கள் இணங்கவில்லை என்று சொன்னால், போர் அதாவது அவர்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்று சொன்னால், அவர்கள் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் தான் இருப்போம் என்பதாக அவர்கள் பிடிவாதமாக இருந்தால் அவர்கள் வரி செலுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டளை அல்லாஹ் ஏற்படுத்தி, அந்த வரியின் மூலமாக இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கின்றார். பொருளாதாரம் முஸ்லிம்களுக்கு நிறைய கிடைப்பதற்கு, ஏன்னா அல்லாஹ் சௌப யௌனீகுமுல்லாஹ், உங்களை அல்லாஹ் பணக்காரர்களாக ஆக்கி வைப்பான் என்று வாக்களித்திருக்கின்றான். அது எப்படி ஆக்குகின்றான் என்று சொன்னால், மற்றவர்கள் முஸ்லிமாகி அவர்கள் உள்ளே வருவதின் காரணமாகவும், கனிமத்துடைய பொருள்கள் கிடைத்ததின் காரணமாகவும், அதே போன்று இங்கே வரி விதிப்பதின் காரணமாகவும், யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு வரியை விதிப்பதின் காரணமாக அல்லாஹ் அந்த பணக்கார தன்மையை, வசதி பெற்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த ஜிஸ்யா என்பது எப்படி என்று சொன்னால், அதற்கு இந்த ஆயத்தில் நிறைய விளக்கங்களை உலமாக்கள் எழுதுகின்றார்கள். சுருக்கமாக அதனுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால், இப்ப யூத கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோம் என்பதாக வாக்களித்தால் அவர்களிடத்தில் ஜிஸ்யா என்ற அந்த வரியை பெற வேண்டும். எப்படி வரி பெற வேண்டும், யாரிடத்திலிருந்து வரி பெற வேண்டும் என்பதற்கெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன. ஒரு ஊர் அது வேலைக்காரர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் நமக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள், இஸ்லாத்திற்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்திலிருந்து யார் போராளிகளாக இருப்பதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ, அதாவது வாலிபர்களாக போர் செய்வதற்கு போர்க்களத்திற்கு வந்து போர் செய்வதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மனிதரிடத்திலும் வரி வசூலிக்க வேண்டும். மொத்தமாக அல்ல, ஒரு ஊர்னா மொத்தமா அந்த ஊருக்கு பூரா சேர்த்தல்ல, ஒவ்வொரு மனிதருக்கும் தனி வரி. அதாவது இப்ப ஜிஸ்யா என்பதற்கு சரியான அர்த்தம் சொல்ல வேண்டும் சொன்னால் நபர் வரி, தலை வரி அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆளுக்கும் வரி. எப்படி டோல்கேட்ல ஒவ்வொரு வாகனத்துக்கும் வாங்குறாங்க, அது போல ஒவ்வொரு ஆளுக்கும் வரி. யார் கொடுக்கணும், யார் வாலிபர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள். அப்போ பெண்களுக்கு கிடையாது, வயோதிகர்களுக்கு அந்த வரி கிடையாது, சிறு குழந்தைகளுக்கு அது கிடையாது, அதே போன்று அடிமைகளுக்கு கிடையாது. போருக்கு வராமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய துறவரம் பூண்டவர்கள், அவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, ராஹிப் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். யூதர்களிலும் கிறிஸ்தவர்களிலும் ராஹிபீன்கள் நிறைய இருந்தார்கள். அதாவது உலக விஷயங்களிலே ஈடுபட மாட்டார்கள், குடும்ப பொறுப்பிலையும் ஈடுபட மாட்டார்கள், ஒதுங்கி இருந்து தங்களை தியானிகள் என்பதாக தியானிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட, அதாவது நம்ம வழக்கத்தில் சொன்ன நம்ம ஊர்ல சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சன்னியாசிகள் இவர்களின் மீது வரி விதிக்கப்பட மாட்டார். ஆக வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள், போர்க்களத்திலே வந்து போரிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மீது நபர் வரி, தலை வரி விதிக்கப்பட்டது. சரி, எப்படி விதிக்கிறது, ஒரு ஆளுக்கு அது எவ்வளவு வரி அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அமீராக நியமனம் செய்து அனுப்பிய நேரத்திலே பல உபதேசங்களை செய்தார்கள். அதிலே இதுவும் ஒன்று. நீ அங்கே சென்று அங்கு இருக்கக்கூடிய வேதக்காரர்களிடத்திலே நபர் ஒன்றுக்கு 1 தீனார் நீ வசூல் செய்வாயாக என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். 1 தீனார் என்பது ஒரு தங்க காசு, அல்லது 10 திர்ஹங்கள், வெள்ளி காசுகள் 10 கொண்டது 1 திர்ஹம், 1 தீனார் என்பதாக சொல்லப்படும். அல்லது 10 திர்ஹங்களை நீ வசூல் செய்ய வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். 1 தீனார் என்பதாக அங்கே குறிப்பிடுகின்றார்கள். 1 தீனார் நீ வசூல் செய்ய, தங்க காசு வசூல் செய்ய வேண்டும் என்பதாக. அதிலிருந்து தெரியப்படுத்தப்படுகின்றது, ஒரு நபருக்கு 1 தங்க காசு, 1 தீனார் வசூல் செய்ய வேண்டும் என்பதாக. இது சில உலமாக்களுடைய கருத்து. வேறு சில உலமாக்களுடைய கருத்து, இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்களில் இருந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி 1 தீனார் என்பது வசூல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. அதுல யார் வசதி படைத்தவர்களாக இருக்கின்றார்களோ, பணக்காரராக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க, அவங்களுக்கு 4 தீனார், நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு 2 தீனார்,
கொஞ்சம் வசதி கம்மியாக குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தினார். அப்ப ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரா இருந்தாலும் சரி கொடுத்தாகணும். பணக்காரர் கொஞ்சம் கூட கொடுக்கணும், ஏழையா இருக்கிறது கொஞ்சம் கம்மியா கொடுக்கணும் என்பதையும் சட்டமாக மற்றவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சில உலமாக்கள் சில இமாம்களுடைய கருத்து. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதே மாதிரி ஜிஸியா விதித்தார்கள் என்ற அந்த சட்டத்திலிருந்து இந்த சட்டத்தை எடுக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள், ஒரு ஆளுக்கு ஒரு தீனார் வசூல் பண்ணணும்னு சொல்லி அனுப்பினாங்க. இது அந்த காலத்துடைய நிலை. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சரிதான். ஆனா அதே நேரத்தில் அந்த காலத்திலே அந்த சமயத்திலே உள்ள மனிதர்கள் எல்லாம் ஓரளவு சாதாரணமான வசதி உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலம் வரும் பொழுது, ஆட்சி வரும் பொழுது பலர் பல பொருளாதாரம் உடையவர்களாக இருந்தார்கள், நிறைய பொருளாதாரம் உடைய மனிதர்களும் இருந்தார்கள். அதனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது தங்கத்தை அதிகமாக, அந்த காலத்தில் ரெண்டு பொருள்கள் தான் செலாவணியாக இருந்தது, தங்கமும் வெள்ளியும். தீனார் என்பது தங்கம், திர்ஹம் என்பது வெள்ளி, வெள்ளி காசு, தங்க காசு, இந்த ரெண்டு தான் செலாவணியாக இருந்தது. இப்போ உள்ளது போல நோட்டோ காசோ நாணயங்களோ அதெல்லாம் கிடையாது. நாணயம் தான், அது தீனாராக இருந்தது, திர்ஹமாக இருந்தது, வெள்ளி காசு தங்க காசாக இருந்தது. யார் தீனார் உடையவர்களாக இருக்கின்றார்களோ, தங்கம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் 4 தீனார்கள் வசூல் செய்ய வேண்டும். அதிலே நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் 2 தீனார் வசூல் செய்ய வேண்டும். யாரு குறைந்த அளவு பொருள் உடையவர்களாக இருக்கின்றார்களோ, வசதியற்றவர்களாக இருக்கின்ற அவர்களிடத்தில் 1 தீனார் வசூல் செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சட்டமிட்டார்கள். அத்தோடு உமர் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு சட்டத்தையும் போட்டார்கள் அது கூட சேர்ந்து. ஏன்னா இந்த ஷரியத் என்பது நாம் முன்னால் நிறைய சொல்லி இருக்கிறோம். ஷரியத் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை வைத்து ஆய்வு செய்து, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சொன்ன அந்த விஷயத்திற்கு மாற்றம் இல்லாமல், மக்களுக்கு மிகப்பெரிய சிரமங்களை கொடுக்காமல் அமல்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையை சஹாபாக்களிலே பலர் ஏற்படுத்தி வைத்தார்கள். அது ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலங்களில் நிறைய நடந்தது, அதற்கு பின்னால் நடந்திருக்கின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே இந்த மாதிரி சட்டங்கள் நிறைய போட்டார்கள். இப்ப அந்த இங்கிருந்து வசூல் செய்வதற்காண்டி ஒரு குழு போறாங்கன்னு வச்சுங்க, முஸ்லிம்கள்ல ஒரு சிலர் போறாங்க, ஒரு 5 பேர் 10 பேர் போய் வசூல் பண்ணிட்டு வர போறாங்கன்னு வச்சுங்க. மொத்தமா அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை மனிதர்கள் வரி கொடுப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் என்ற லிஸ்ட் எல்லாம் இவர்களிடத்துல இருக்கும். அந்த கணக்குப்படி அவர்கள் வசூல் செய்து கொடுத்து விட வேண்டியது. இவர் போய் ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒரு தினம் வசூல் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர், யார் முக்கியஸ்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரிடத்திலும் வசூல் பண்ணி இவர்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அதான் சட்டம். அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வசூல் செய்வதற்காக ஒரு 10 பேர் 5 பேர் போறாங்கன்னு வச்சுங்க, அந்த ஊருக்கு அந்த கிராமத்துக்கு போறாங்க. போறவங்க எங்க சாப்பிடுவாங்க? அந்த காலத்துல ஹோட்டல்லாம் கிடையாது, எல்லாம் வீட்டுகள்ல தான் சாப்பிடணும், சாப்பாட்டு கடையும் கிடையாது. அதனால வீட்டுகள்ல தான் எங்கேயாவது போனா விருந்து கொடுக்க வேண்டும். யாரு ஊருக்கு புதுசா போறாங்களோ அவங்க வீடுகள்ல விருந்து கொடுக்க வேண்டும். இப்ப செல்லக்கூடிய அந்த முஸ்லிமானவர்களுக்கு, அந்த வசூல் செய்யக்கூடிய வசூலகர்களுக்காக அவர்களுக்கு 3 நாளைக்கு நீங்க உணவும் அளிக்க வேண்டும். உங்களுடைய விருந்தாளிகளாக அந்த 3 நாள் அவங்க இருப்பாங்க, அதையும் கொடுக்கணும். நாங்க காசு மட்டும் தான் கொடுப்போம், உங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவங்க சாப்பாடு கட்டிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்க போய் 3 நாள் அவர்களுக்கு அவர்களுடைய விருந்தாளிகளாக இவர்கள் இருக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்படுத்தினார். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஷரியத் என்பதாக பொருளாகும். சரி, அதே மாதிரி இப்ப அந்த வரி ஜிஸ்யா என்ற அந்த வரியை யாரிடத்திலிருந்து பெறுவதற்கு என்பதற்குரிய சட்டத்தை முழுமைப்படுத்தினார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்னார்கள், சில விஷயங்கள் தெளிவில்லாமல் அந்த நேரத்தில் இருந்தது. ஆனா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே பெண்களிடத்திலே வசூல் செய்யக்கூடாது, அதே மாதிரி குழந்தைகளிடத்தில் வசூல் செய்யக்கூடாது, வயோதிகமானவர்களிடத்தில் வசூல் செய்யக்கூடாது, ராகிபீன்கள் அதாவது தங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய சென்னியாசிகள் இவர்களிடத்தில் வசூல் செய்யக்கூடாது, அடிமைகளிடத்தில் வசூல் செய்யக்கூடாது என்றெல்லாம் சட்டங்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்படுத்தினார்கள் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இதை இமாம்களிலே ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் எந்த கருத்து அங்கே முன்வைக்கப்படுகின்றதோ அதை கொண்டு அமல் செய்யப்படும். அதே போல வரி வசூல் செய்வதிலே எப்ப வசூல் செய்யறது? முஹர்ரம் என்ற மாசம் வருஷத்துடைய ஆரம்பம், துல்ஹஜ் வருஷத்துடைய கடைசி மாசம் இல்லையா? இஸ்லாமிய மாதங்களிலே இஸ்லாமிய மாதம் தான் இதுல கணக்கிடப்படும். முஹர்ரம் மாதத்தில் வசூல் செய்யறதா, துல்ஹஜ்ல வசூல் செய்யறதா என்ற சட்டமும் இருக்கின்றது. சில பேருடைய கருத்து, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், வருஷத்துடைய கடைசியில தான் வசூல் செய்யணும். ஒரு வருஷம் முஹர்ரத்திலிருந்து ஆரம்பமாச்சு, துல்ஹஜ் மாசம் முடியுது, துல்ஹஜ் மாசத்துல அவர்
அந்த வரியை கொடுக்க வேண்டும். அதை வசூல் செய்வதற்கான ஆள்கள் சென்று அவரிடத்தில் வசூலித்து வர வேண்டும். அப்ப அடுத்த வருஷம் இனி அடுத்த துல்ஹஜ் மாசம் தான். ஏன்னா இப்ப துல்ஹஜ் மாசம் வசூல் பண்ணிட்டாரு. இந்த வருஷத்துடைய வசூல் வரி, அடுத்த வருஷத்துடைய வரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே முஹர்ரம் மாசம் போகக்கூடாது. அப்ப அடுத்த வருஷம் அப்படின்னு சொன்னா எந்த மாசத்துல வசூல் பண்ணாரோ அந்த மாசத்துல அடுத்த வருஷத்துல வசூல் பண்ண வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்ல வரி வசூல் பண்றது அப்படின்னு இவங்க உடனடியாக கொடுக்க அன்யதின் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பதின் காரணமாகவும், வரி என்பது முன்னதாகவே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற காரணத்தினாலும் முஹர்ரம் மாசத்திலே வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே கொடுத்து விட வேண்டும் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபிப்பிராயப்படுகின்றார். சரி, இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அந்த நேரத்தில் ஆலோசனை செய்து எப்படி வசூல் செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுத்துக் கொள்வார்கள். சரி, ஒருத்தர் வரி செலுத்தி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் இறந்து விட்டால் முன்னால வரி வசூல் செய்யல. இப்ப முதல்ல ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னபடி துல்ஹஜ் மாசத்துல வரி அவரிடத்தில் வசூல் செய்ய வேண்டும். அவர் இடையிலேயே மௌத்தாயிட்டாரு. இப்ப இவங்க முஸ்லிம்கள் போறாங்க, அவர் மௌத்தாயிட்டாருப்பா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, சில இமாம்கள் இந்த கருத்தை இல்ல கொடுக்க வேண்டியதில்லை, அவர் மௌத்தாயிட்டார் அதனால இந்த வருஷத்துல கிடையாது. துல்ஹஜ் மாசம் கொடுக்கணும், அதுக்கு முதல் மாசமே துல்காதா மாசமே மௌத்தாயிட்டாருன்னு வச்சுங்க, இன்னும் ஒரு மாசம் இருந்தா ஒரு வரி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா ஒரு வருஷத்துக்கு முந்தைய மௌத்தாயிட்டாரு, இப்பவும் அவர் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சில பேருடைய கருத்து. இல்லை, அந்த மாதிரி இடையில மௌத்தானார்னா கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறது சில பேருடைய கருத்து. சரி, இதெல்லாம் அந்த இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் இந்த சட்டங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆய்வு செய்து முடிவு செய்து அதை வசூல் பண்ணுவார்கள். அதே போல ஒரு வருஷத்துடைய வரியை இன்னொரு வருஷத்துல வாங்குவது என்பது கூடுமா கூடாதா அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஒரு வருஷம் கொடுக்கலன்னு வச்சுங்க, இந்த வருஷம் சரியா எங்களுக்கு விளைச்சல் இல்லைங்க, வருமானம் இல்லை, அதனால அடுத்த வருஷம் சேர்த்து தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சேர்த்து வாங்கலாமா அல்லது இந்த வருஷம் போன வருஷத்தோட அதை விட்டுறணுமா, அதை வஜா செய்து விட்டு அதை தள்ளுபடி செய்து விட்டு அடுத்த வருஷத்துக்கு மட்டும் வாங்கணுமா என்பதிலும் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஆக வரியின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு அந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிலே உள்ளவர்களிடத்தில் வரி வசூல் செய்தார்கள். அவர்கள் வேதக்காரர்கள், அவர்களிடத்தில் வசூல் செய்தார்கள். ஆனா இந்த ஒரு தீனார் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தீனார் ஒரு ஆள் கொடுக்கணும்னு சொன்ன பாருங்க, ஒரு தீனார் ஒருவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உடைகளாக கொடுக்கலாம், துணிகளாக கொடுக்கலாம். ஒரு மனிதர் உடுத்தக்கூடிய 2 துணிகள் கொடுக்க வேண்டும். மேலே போட்டுக்கொள்ளக்கூடிய அபா ஒரு சட்டை, கீழே உடுத்தக்கூடிய ஒரு இசார், இந்த 2 சேர்ந்து ஒரு தீனாருக்கு சமமானது. ஆகவே ஒருவர் ஒரு தீனார் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் 2 துணிகள் மூலமாக அதை நிறைவேற்றலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால யமன் நாட்டிலிருந்து வசூல் செய்யப்படும் பொழுது அவர்கள் துணிகளாக வசூல் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டில துணிகளாக வசூல் செய்யப்பட்டது. அவங்க ஒரு வருஷத்துல முழுமையாக எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால வருஷத்துல 6 மாசத்துக்கு ஒரு தடவை பாதி பாதியாக வசூல் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவர்களிடத்து வசூல் செய்ய வேண்டும், வரி வசூல் செய்ய வேண்டும் என்பதால் அவர்கள் துணிகளாக கொடுத்தார்கள் என்பதால். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜிஸியா என்பதை விதித்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி முஸ்லிம்களுக்கு ஒரு பொருளாதாரத்தினுடைய சீர்மையை ஏற்படுத்தி அந்த மற்ற மனிதர்கள், வேதக்காரர்கள், முஷ்ரிக்குகள், காபிர்கள் இவர்கள் அனைவருமே இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். இது எவ்வளவு நாள்ல? ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சு. ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்கா வெற்றியானது, 9வது ஆண்டு தபூக்குடைய போர் நடந்தது, ஹஜ்ஜுடைய சட்டம் வந்தது, ஹஜ்ஜிலே பிரகடனப்படுத்தினார்கள், அந்த மஸ்ஜித் சுத்தம் செய்யப்பட்டது. அதுக்கு முன்ன 10வது ஆண்டு, இடையில சில போர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது ஆண்டு முடிந்த உடனே 11வது ஆண்டுடைய தொடக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே வஃபாத்தானார்கள் என்று நமக்கு சரித்திரம் கூறுகின்றது. ஆக இந்த சட்டங்கள் எல்லாம், இஸ்லாத்தின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த சட்டங்கள் எல்லாம் மனித குலம் ஒருங்கிணைந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல், யாரும் யாரையும் தாக்காமல், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள். வரி விதிப்பு என்பதோ இவர்களை போரிட வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த சட்டமோ போர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டதல்ல. போர் செய்ய சொல்லுவது அமைதி நிலவுவதற்காக வேண்டி, அமைதி நிலவுவதற்காக வேண்டி. பொதுவாக நாம் சொல்லுவோம், யாராவது ஒரு மனிதன் வரம்பு மீறி சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றான், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கின்றான், சில தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான், பல மனிதர்களுக்கு இடையூறு செய்து கொண்டே இருக்கின்றான். அவன்கிட்ட போய் சொல்றாங்க, சொல்லி சொல்லி பாக்குறாங்க, அவன் கேட்கிறாப்புல இல்ல. பொதுவாக மனிதர்கள் என்ன சொல்வார்கள் சொன்னா, அவன் ஆளை முடிங்க, கதையை முடிங்க, அப்பதான் ஒழுங்கா வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆளை காலி பண்ணாதான் சரியா வரும், இவன் இருந்தான்னா இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய பழக்கம் யாரிடத்தில் இருக்கின்றது? பெரிய நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும்.
நல்ல அறிவுள்ள மனிதரிடத்திலிருந்து அந்த வார்த்தை வரும் இல்லையா? நம்ம வழக்கத்துல பார்க்கிறோம். அது மாதிரி ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயம். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். அநியாயங்களில் மிகப்பெரிய அநியாயம் ஷிர்க் வைப்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ் குர்ஆனிலே அதை வாக்களிக்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். மகத்தான ஒரு அநியாயம் அது. ஷிர்க் செய்யக்கூடியவர்களை ஒழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். அப்படி ஒழிப்பதற்குரிய காரண காரியங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் அதற்கு இணங்காவிட்டால் அவர்களிடத்தில் போரிட்டு அந்த ஷிர்கை விட்டு அவர்கள் நீங்கி வாழ்வதற்குரிய வழியை உண்டாக்க வேண்டும். இல்லாவிட்டால் முஸ்லிம்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும். இப்பொழுது அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு காரணமாக அல்லாஹ்தாலா அந்த போரிட சொல்லுகின்றானே தவிர போரின் மூலமாக அழிவை உண்டாக்குவதற்காக ஏற்படுத்த சொல்லவில்லை. ஆனா இன்னைக்கு போர் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி போர் செய்யறாங்க? போர் எதுக்காக நடக்குது? அழிவுக்காக வேண்டி ஏற்படுகின்றது. ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து இப்ப அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் போர் செய்தார்கள். போருக்கு ஒரு காரணத்தை வைத்தார்கள். ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு சின்ன காரணம், அந்த காரணமே அல்ல, அந்த காரணத்தை தவறான ஒரு காரணத்தை சொல்லி போரிட்டார்கள். ஆனால் போரிட்டது அவர்கள் சொன்ன காரணம், வெளிப்படையாக அவர்கள் சொன்ன காரணம், அந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும், அந்த நாட்டில் சுமூகமான உறவை ஏற்படுத்த வேண்டும், அங்க இருக்கக்கூடிய ஆட்சி முறை சரியில்லை, மக்கள் எல்லாம் மிக சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் போரின் மூலமாக அதையெல்லாம் நிவர்த்தி செய்கின்றோம் என்பதாக சொல்லிக் கொண்டு உலக அரங்கிலே பகிரங்கப்படுத்திக் கொண்டு செய்தார்கள். ஆனா என்ன நடந்துச்சு? முன்னாலே எப்படி இருந்துச்சு அதை விட மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது, மிகப்பெரிய அமைதியின்மை ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களுக்குரிய சொத்து சுகங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டன, அதுவெல்லாம் அழிக்கப்பட்டன, மனிதர்கள் எல்லாம் மிகப்பெரிய வறுமையிலே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு பாக்குறோம் ஆப்கானிஸ்தான்ல எப்படி இருக்குது. அத்தோடு மட்டுமல்லாமல் ஆட்சி முதல்ல ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இஸ்லாத்தின் முறைப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், தீனிலே பிடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள், ஈமான் உள்ளவர்களாக இருந்தார்கள். பூரம் போயிடுச்சு, தீன் கிடையாது, ஈமான் கிடையாது, எதுவுமே கிடையாது. வேறொருவரை ஆட்சிக்கு கொண்டு வந்து வைத்தார்கள், அவர்களுடைய பொம்மையாக செயல்படக்கூடிய ஒரு மனிதர். அதன் காரணமாக இஸ்லாம் போச்சு, ஈமான் போச்சு, அமல்கள் போச்சு, எல்லாமே போச்சு. மேல் நாட்டு அவனுடைய நாட்டிலே, அமெரிக்காவுடைய அந்த நாட்டிலே என்னென்ன அனாச்சாரங்கள் இருக்குன்னு அவையெல்லாம் இங்க வந்துருச்சு இல்லையா? நிறைய பாக்குறோம் பேப்பர்கள். இந்த மாதிரி உள்ள தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவர்களிடத்தில் போரிட வேண்டும் என்று அல்லாஹ்தாலா சொல்லுகின்றானே தவிர இவர்கள் போரிட்ட மாதிரி போரிட்டு அனாச்சாரங்களை உண்டாக்க வேண்டும், தீமைகளை உருவாக்க வேண்டும், மனிதர்களை அழிக்க வேண்டும், சுமூகமான சூழ்நிலை இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போர் செய்ய சொல்ல வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க அல்லாஹ்தாலா போர் செய்ய சொல்லி இருக்கிறாரே. அப்ப போர்னு சொன்னா இப்ப நடக்கக்கூடிய போர்களை வைத்து கணக்கிடக்கூடாது. ஹிட்லர் செஞ்ச போரை வச்சு கணக்கிடக்கூடாது. ஹிட்லர் போர் செஞ்சா கிட்டத்தட்ட 3 லட்சம் யூதர்களை அழித்தார். ஹிட்லருடைய போர்ல 3 லட்சம் யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி வரலாற்றில் நிறைய நெடுக நாம் பார்க்கலாம். போர் நடந்தா என்ன ஆக்கப்படும்? பல மனிதர்கள், அப்பாவி மனிதர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த நிலை இஸ்லாத்தில் கிடையாது. போர் செய்ய சொல்லுவது எதற்காக வேண்டி என்று சொன்னால் அந்த நாட்டிலே நிம்மதியான மக்களுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும், இஸ்லாத்தினுடைய அமைதியான சுமூகமான சாந்தமான சாந்தியான வாழ்க்கை முறையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி போர் செய்ய சொல்லுவது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் மற்றவர்கள் சொல்லுவதை போன்று வேணா சில பேர் எப்படி கேள்வி கேட்கிறாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் போர் செய்ய சொல்லி இருக்கிறானே, போர் செஞ்சாவே மக்கள்லாம் அழிஞ்சு போறாங்களே, நாடெல்லாம் அழிஞ்சு போகுது, அது எப்படி, அது சாத்தியமா, அது சரியா அப்படின்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கின்றன. அதனால போர் செய்வது மக்களை ஊரை அழிப்பதற்காக. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புவாங்க, வரலாற்றில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் போர் செய்தால் போர் செய்யக்கூடிய நிலையும் இடமும் கூட எப்படி இருக்க வேண்டும்? போர்க்களம் என்று தனியாக இருக்க வேண்டும். ஊருக்குள்ள புகுந்து போர் செய்யறதல்ல. போர்க்களம் ஊரை விட்டு வெளியே இருக்கும் எப்பொழுதுமே. அந்த இடத்திற்கு வந்துதான் போர் செய்ய வேண்டும். ஊருக்குள்ள நுழைஞ்சு இருக்கக்கூடிய கட்டடங்கள்ல புகுந்து போர் செய்யறது அப்படிங்கிறது கிடையாது. போருங்கிறது தனிப்பட்ட ஒரு இடத்துல, ஒரு மைதானத்துல, களத்திலே நடைபெற வேண்டிய விஷயம். அந்த களத்தோடு அது நின்றுவிடும், ஊருக்குள்ள அது போகாது. அதனால ஊர் நாசமாகாது, வீடுகள் நாசமாகாது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புவார்கள், நீங்கள் பெண்களை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொலை செய்யக்கூடாது, வயோதிகமானவர்களை கொலை செய்யக்கூடாது, ராஹிபீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய சன்னியாசிகளை நீங்கள் கொலை செய்யக்கூடாது, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது, பலன் தரக்கூடிய மரங்களை நீங்கள் அடியோடு சாய்க்க கூடாது, பழங்கள் தரக்கூடிய மரங்களையும் நீங்கள் வெட்டக்கூடாது, தோட்டம் துறவைகளை அழிக்க கூடாது, ஆடு மாடுகள் மிருகங்களுக்கு கால்நடைகளுக்கு எந்த சேதத்தையும் விளைவிக்க கூடாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து அனுப்புவாங்க. அது போர், மக்கள் சுமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய போர். அதான் ஜிஹாத் அப்படிங்கிறது. ஜிஹாதுன்னு இப்ப செய்யக்கூடியதெல்லாம் ஜிஹாத் அல்ல, எங்கேயுமே ஜிஹாத் கிடையாது. ஜிஹாத்னு யார் யார் சொல்றாங்களோ அதெல்லாம் தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சில பேர் நம்ம ஆளுகள்ல இப்ப இஸ்லாத்தை தவறாக விளங்கி கொண்டு, குர்ஆனை தவறாக விளங்கி கொண்டு, ஹதீஸ்களை தவறாக விளங்கி கொண்டு நாங்களும் ஜிஹாது செய்ய போறோம்,
நான் ஜிஹாத் செய்யறது பரல் வாஜிபு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு சில இளைஞர்கள் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் மிகப்பெரிய மடத்தனம். ஜிஹாதுங்கிறதே அல்ல, இது பேரே ஜிஹாத் அல்ல. ஜிஹாதுடைய அசல் அர்த்தம் நம்ம முதல்ல போன வாரம் சொன்னா, ஜிஹாதுடைய அசல் அர்த்தம் என்னன்னு கேட்டா இலாஹு கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்த வேண்டும் அப்படிங்கறத முதல் நோக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஒலிக்கப்பட வேண்டும், மக்கள் எல்லாம் அதை சொல்லி அதற்குள்ளே வர வேண்டும் என்பதுதான் முதல் நிலை. இரண்டாவது, மனிதர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தீமைகள் இல்லாமல் வாழ்வதற்குரிய சகஜமான சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது இரண்டாவது நிலை. இப்படி நிறைய நிபந்தனைகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். அதெல்லாம் நமக்கு வரலாற்றில் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த நிலையில் தான் நீங்க யூதர்களிடத்திலே போர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அவர்கள் போர் செய்ய வேண்டும், போர் செய்து அவர்களை அடக்கி அவர்களிடத்திலிருந்து வரி வசூல் செய்து அவர்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சட்டத்தை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். அடுத்து அல்லாஹ் அதை போரிடுவதற்கு இன்னொரு காரணம் என்ன கேட்டா, இவங்க அல்லாஹ் இயற்கையாக மனிதன் ஒரே தெய்வத்தை வணங்க வேண்டும், ஒரே ஆண்டவனை அல்லாஹை வணங்க வேண்டும். அதை விட்டுட்டு மனிதர்களை தெய்வமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக இவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வகாலத்தில் யஹூத், ஏன் இந்த யூத கிறிஸ்தவர்களிடத்தில் போர் செய்ய வேண்டும் என்பதற்கு இன்னொரு காரணம். வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் சொல்லுகிறார்கள் உஸைர் என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகிறார்கள். வகாலத்தின் நசாரா, நசாராக்கள் சொல்லுகின்றார்கள் அல் மசீஹ் இப்னுல்லாஹ், மசீஹ் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மசீஹ் என்று ஒரு பேர், முன்னால் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். மசீஹ் என்பவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகின்றார்கள். இவங்க அவரை சொல்றாங்க, இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றாங்க. ذالک قولهم, இது அவர்களுடைய வாய். ذالک قولهم بافواههم, அவருடைய வாய்களினால் சொல்லப்படக்கூடிய ஒரு சொல்லே தவிர உண்மை அல்ல. அவருடைய வாய்களிலே அதை சொல்லுகின்றார்கள். இப்படி இவர்கள் சொல்லுவதின் காரணமாக உஸைர் அல்லாஹ்வுடைய நபின்னு அவங்க சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய மகன் இவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மகன் அவங்க சொல்றாங்க உஸைர. இப்படி சொல்லுவதின் காரணமாக இவங்க யாருக்கு ஒப்பாயிடுறாங்க கேட்டா, அசல்ல முஷ்ரிக்குகள் இருக்கிறாங்க பாருங்க, அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள், அவங்கள போல இவங்களும் ஆயிடுறாங்க. அப்ப இவங்க வேதக்காரர்கள் அர்த்தம் என்ன இருக்குது? வேதக்காரர்களுடைய சட்டமே அந்த அமைப்பே இவர்களிடத்தில் கிடையாது என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகிறார். ذالک قولهم بافواههم, இது அவர்களுடைய வாய்களினால் சொல்லக்கூடிய சொல்லாகும். யுலாஹிஊன, இவர்கள் ஒப்பாகி விடுகின்றார்கள். கௌலல்லதீன கஃபரு மின் கப்ல், இதற்கு முன்னால் இவர்களுக்கு முன்னால் காபிர்களாக இருந்தார்களே, நிராகரித்துக் கொண்டிருந்தார்களே, அவர்களுடைய சொல்லுக்கு இவர்கள் ஒப்பாகி விடுகின்றார்கள். அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வுடன் வேறு தெய்வம் உண்டு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி அல்லாஹ்வுடன் வேறு தெய்வம் உண்டு அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுவதின் காரணமாக உஸைர் என்று ஒருவர் இருந்தார். அவர் நபியா இல்லையா அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது. உஸைர் என்று ஒருவர் இருந்தார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான் அந்த உஸைர் என்பவரை. சூரத்துல் பக்ராவில, ஆல இம்ரான்லயும் சூரத்துல் பக்ராவிலே அந்த விளக்கம் வந்தது. அல்லாஹ் தஆலா அவரை 100 வருஷம் தூங்க வச்சுட்டான், மௌத்தாக்கிட்டான், அதுக்கு பின்னால எழுப்பினான் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது அல்லவா. அது சம்பவம் என்னவென்று சொன்னால், இந்த யூதர்கள் இருக்காங்களே ரொம்ப பெரிய குறும்பு பிடிச்சவங்க. முன்னால் நிறைய சொல்லியிருக்கோம், சூரத்துல் ஆல இம்ரான் நிறைய சொல்லியிருக்கோம். அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மண்ணு சல்வா என்ற உணவை எல்லாம் இறக்கி வச்சான். வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து உணவு வந்தா அது எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுல எல்லா வகையான மீனும் இருந்துச்சான், மீன்கள் எல்லா வகையான மீன். அதே மாதிரி கீரை வகைகள், வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா இறக்கி வச்ச அந்த வண்ணு செல்வால கீரை வகை, எல்லா வகையான கீரையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய தட்டு தட்டா டெய்லி வரும், தினந்தோறும் வரும், தினந்தோறும் சாப்பிடுவாங்க. 6 லட்சம் பேர் சாப்பிட்டாங்க. வானத்திலிருந்து வந்த உணவு 6 லட்சம் பேர் சாப்பிட்டாங்க. அப்ப எவ்வளவு எத்தனை தட்டு வரும்? வந்ததை சுவையை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டா அது திரும்ப போயிடும், அவ்வளவுதான். அதை சேமிச்சு வைக்க கூடாது. ஆஹா ரொம்ப டேஸ்டா இருக்குது, இன்னைக்கு எடுத்து கொஞ்சம் பையில போட்டு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்க கூடாது அப்படிங்கிற சட்டம். ஆனா அவங்க அப்படி சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில அத்தோட இன்னொன்னு செஞ்சாங்க. அவங்க இதே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இது என்ன இப்படி ஒரே மாதிரி உணவா வந்துகிட்டே இருக்குது, ஏதாச்சும் மாத்தமா இருந்தா நம்ம ஊர்ல உள்ளது போல பூண்டு வெங்காயம் இந்த மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்கு, பருப்பு இருப்பு அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்னதான் தாமதம். அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, நீங்க கேட்கிற உணவு வேணும் அப்படின்னு சொன்னா அது வானத்திலிருந்து வர முடியாது, பூமியிலிருந்து தான் வரும். பூமியிலிருந்து வர்றதாவது திடீர்னு முளைச்சு வராது. நீங்க இன்னும் ஊருக்கு போங்க, ஏன்னா நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஊர் மணல் பாங்கான பூமி. அது தீஹ் என்ற அந்த மைதானம் மணல் தராது, ஒரு பெரிய வனாந்தரம், அது பாலைவனம். அதனால நீங்க எங்க போகணும் கேட்டா, இந்த பொருள்கள் எல்லாம் விளையக்கூடிய ஒரு பூமிக்கு போகணும். அந்த பூமி ஷாம் நகரத்துல இருக்குது. நீங்க அங்க போய் விவசாயம் செய்து பூண்டு கீரை வெங்காயம்
என்னென்ன தேவை கேட்கறீங்களோ அதெல்லாம் விவசாயம் செய்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அனுப்பி அங்கே ஸ்டாப் ஆகி போச்சு. இது குறும்பின் காரணமாக கேட்டது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, செங்கடலை கடந்து ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா அழிச்சான். அதுக்கு பின்னால போனாங்க. ஒரு ஊர் வழியா போயிட்டு இருக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரு சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட போன இந்த பனி இஸ்ராயேலர்கள் கேட்டாங்க, மூசாவே இந்த பாருங்க இவங்க எல்லாம் ஒரு தெய்வத்தை வச்சு வணங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு தெய்வம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அடப்பாவிகளா, நான் தெய்வத்தை அந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய தெய்வமே இருக்கக்கூடாத ஒழிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் நபியாக அனுப்பப்பட்டு இருக்கிறேன். நீங்க இன்னொரு தெய்வம் செஞ்சு கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க அப்படின்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எதை சொன்னாலும் சரி அதுக்கு மாற்றமா செய்யறது, மாற்றமா சொல்றது அப்படிங்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பெரிய தண்டனையை கொடுத்தான். அவர்கள் இழிவுபட்டவர்களாகவே இந்த உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் வாழ்வார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவங்களுக்கு ஒரு நாடு இருக்காது, நாடோடிகளாக வாழ்வார்கள், எல்லாராலும் அடக்கப்பட்டவர்களாக வாழ்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆனா இவங்க யாரையாவது சார்ந்து வாழ்ந்தால், முன்னால சூரத்து ஆல இம்ரான்ல சொல்லப்பட்டது, உங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது, இல்லா பிஹப்லின் மினல்லாஹி வ ஹப்லின் மினன் நாஸ், அல்லாஹ்வுடைய கயிற்றை இவர்கள் பற்றி பிடித்தால் தவிர, அல்லது மனிதர்களுடைய கயிற்றை பற்றி பிடித்தால் தவிர. அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிப்பது நேர்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த காலத்துல யூதர்கள் செய்ய வேண்டிய வேலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹை ஏற்றுக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி இருந்தா அவர்களுக்கு அந்த இழிவு நீங்கும், நாடோடி என்ற பெயர் இருக்காது, அவர்கள் சிறப்பாக வாழக்கூடிய சூழ்நிலையை மற்றவர்களை போட்டு ஒரு நாட்டுக்குரியவர்களாக வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தும். ஆனா அப்படி செய்யல அவங்க. சரி, அதை செய்யல. அல்லாஹ் இன்னொன்னு சொல்றான், இல்லா ஹப்லின் மினன் நாஸ், மனிதர்களில் இருந்து ஒரு கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டால் தவிர. யாராவது ஒரு நாட்டுக்காரர்களுடன் சேர்ந்து அவர்களை அரவணைத்து அவர்களோடு கூட்டு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். தனியே அவங்க மட்டும் வாழணும்னு சொன்னா அது முடியவே முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப யாரோட சேர்ந்து இருக்கிறாங்க? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம். அமெரிக்கர்களோடு சேர்ந்து இருக்கின்றார்கள். அமெரிக்காவுடைய ஆதரவோடு இவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் என்ற ஒரு சின்ன நாடு இருப்பது அமெரிக்காவுடைய ஆதரவின் காரணமாக. அந்த ஆயத்திற்கு கீழே உலமாக்கள் எழுதுகின்றார்கள், இன்னைக்கு அமெரிக்காவில் அமெரிக்கர்கள் யூதர்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இஸ்ரேலுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இஸ்ரேலுடைய நாட்டுடன் எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, எந்த உதவியும் கிடையாது, அவர்களுக்கு நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க. பிரகடனப்படுத்தினாங்க, அமெரிக்கா பிரகடனப்படுத்தி ஒரு அறிக்கை விட்டுச்சு வச்சுங்க. அடுத்து 1 மணி நேரத்தில் அந்த இஸ்ரேல் இருக்காது. ஒரே 1 மணி நேரம் ஆல்ரெடியா இருக்கு. 1 மணி நேரத்தில் அந்த இஸ்ரேல் நாடே இருக்காது. அல்லது ஒரு நாளைக்குள்ள அந்த நாடு அழிஞ்சு போயிடும். இப்ப என்ன பண்ண, யார துணையாக வச்சிருக்கிறாங்க, ஆதாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்களே. அந்த அமெரிக்கர்களை ஆதாரமாக வைத்துக் கொண்டிருப்பதை சூசகமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இல்லா பிஹப்லின் மினல்லாஹி வ ஹப்லின் மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து ஒரு கயிற்றை இவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் தவிர இவர்களுக்கு விமோச்சனம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சரி, அப்படி குறும்பு செய்து கொண்டிருந்தார்கள். இதனால காலந்தோறும் இவர்களுக்கு அழிவு ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னதாக உள்ள ஒரு காலம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால உள்ள ஒரு காலம். அப்ப இந்த யூதர்கள் இப்படி குறும்புகள் செய்து கொண்டிருந்தனால அமாலிகா என்று ஒரு கூட்டத்தார், இவர்கள் மீது போர் தொடுத்து இவர்களை எல்லாம் அடக்கி ஊற விட்டு துரத்தி நாடோடிகளாக ஆக்கி விட்டார்கள். அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி புக்தனஸ்ஸர் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவ மன்னன் இருந்தான். அவன் மிகப்பெரிய கொடுங்கோல, ஹிட்லர் மாதிரி கிறிஸ்தவர்களை அழிச்சான். பல லட்சக்கணக்கான 20 லட்சம் பேரை அல்லது அதற்கு சமமாக ஏதோ ஒரு தொகை சொல்லப்படுது. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை யூதர்களை அழித்தொழித்தார். அந்த நேரத்தில் புக்தனஸ்ஸருடைய அட்டூழியம், அவருடைய வீடுகள், அவருடைய கோயில்கள் இதுவெல்லாம் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட எல்லா சொத்துக்களையும் சூறையாடினான். பெண்களை கொலை செய்தான். பலவிதமான தீமைகள் நடந்த பல லட்சக்கணக்கான யூதர்கள் இறந்தார்கள். அதுல அந்த நேரத்தில் இந்த புக்தனஸ்ஸர் போர் செய்து எல்லாமே அழித்த நேரத்தில் இவர் இந்த உசைர் என்பவர் சிறுவராக இருந்தார். ஒரு 10 வயசு 8 வயசு அல்ல 15 வயசு இப்படி ஒரு சின்ன பையனா இருந்தார். அந்த போர்ல தப்பித்த ஆள்ல ஒரு ஆள் இவர். யூத இனத்தை சேர்ந்தவர், யூதர்களிலே ஒருவராக இருந்தார். அவரை தப்பிச்ச ஆள்ல ஒரு ஆள் இவர். பல பேர் தப்பிச்சுட்டாங்க. அவர்கள் வந்து பெருகி வந்ததுதான் இப்ப இருக்கக்கூடிய யூதர்கள். அதை தப்பிச்ச ஆள்ல ஒரு ஆளு உசைர். அல்லாஹ் தஆலா உசைர் சிறுவராக இருந்த நேரத்தில் இப்படியே அந்த புக்தனஸ்ஸர் மூலமாக இந்த நாடு அழிக்கப்பட்டு கிடக்கின்றது. அழிக்கப்பட்ட அந்த பெரிய நகரத்திற்கு, ஷாம் நகரத்தில் அப்படியே சுத்தி வர்றாரு. பார்த்தார், கண்ணீர் வடிக்கிறார். சிறுவராக இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார். அவர் சிந்திக்கிறார், இப்படி அநியாயம் பண்ணி ஊரெல்லாம் அழிச்சாச்சு, எல்லா கட்டடங்களும் அழிஞ்சு போச்சு, எல்லா தோட்டம் துறவுகள்லாம் அழிஞ்சு போச்சு, இவ்வளவு அழிவுக்குரிய இந்த ஊரை அல்லாஹ் தஆலா எப்படி உயிர்ப்பிப்பான்? இனிமேல் எப்படி இது ஊராக ஆகும், நகரமாக ஆகும், செழிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் புலம்புறார், சொல்றார்.
அவு கல்லதி மர்ரா அலா கரியத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உருஷியா என்ற ஆயத்தில அல்லாஹ் தஆலா சொல்லி காணும்னால அந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஊரின் பக்கம் ஒருவர் போனார், அவரை பற்றி உள்ள விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எப்படி இது அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பான் என்று ஆச்சரியப்பட்டு சொன்னார். ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத்தாம், அல்லாஹ் தஆலா அவரை 100 வருஷம் மௌத்தாக்கிட்டான். மௌத்தாக்கினா 100 வருஷம் அப்படி மௌத்தான வராங்க. அந்த இடத்து பக்கம் யாரும் போகாம அல்லாஹ் பார்த்துக்கிட்டான், யாரும் வரல போகல. இவர் ஒரு கழுத மேல ஏறி போனார். என்ன குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணீர் வச்சிருந்தார், தண்ணீரோ ஒரு பானமோ ஏதோ ஒண்ணு வச்சிருந்தார். ஒரு கழுதை இருந்துச்சு, அதோட போனார். போய் போனோம்னா அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அவர் இப்படி நினைச்ச உடனே அவர் அல்லாஹ் தஆலா மௌத்தாக்கிட்டான். மௌத்தாக்கி அந்த இடத்துல 100 வருஷம் அவர் மையத்தாக கிடந்தார். 100 வருஷத்துக்கு பின்னால சும்ம பாசஹு, பிறகு அவரை எழுப்பினான் அல்லாஹ் தஆலா. எழுப்பின உடனே பாக்குறாரு, எழுப்பின உடனே அவருக்கு கடுமையான தாகம். தாகத்தின் காரணமாக பக்கத்துல இருந்த கூஜாவை பாக்குறாரு. பார்த்தா அது தண்ணி வச்சிருந்தாருல முதல்ல, அது நினைப்பு வருது. உடனே அந்த தண்ணி எடுத்தாரு, குடிச்சார். தண்ணி அப்படியே இருந்துச்சு. அந்த பானத்தை பார்த்தா அந்த பானம் லம் யதசன்னா, அது கெட்டு போகவே இல்லை, சுத்தமாக அப்படியே இருந்தது 100 வருஷமா. அல்லாஹ் தஆலா நான் எல்லாம் நடக்கும் இல்லையா? 100 கழுதையை பார்க்க கழுதையை காணும், கழுதை எலும்பு தோல் வெறும் எலும்பு தான் கிடக்குது. உடனே அல்லாஹ் தஆலா சொன்னா அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து எந்திரின்னு சொல்லு அப்படின்னு அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு எழுந்துரும். நாம அந்த கழுதையை உயிர்ப்பித்தோம் என்று அல்லாஹ் தஆலா உயிர்ப்பித்தோம். பிறகு அந்த கழுதையை ஏறி சவாரி செய்து. அப்போ இவருக்கு இப்ப நீ எவ்வளவு நாள் இந்த இடத்துல நீ தூங்கி இருக்கிற, இறந்து போன அப்படின்னு கேட்கப்பட்டது. அவரிடத்துல சொல்லப்பட்டது, மலக்குகளின் மூலமாக அசரீதியாக கேட்கப்பட்டது. என்ன ஒரு நாள் அல்லது கொஞ்ச நாள், ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்ல நீ 100 வருஷம் இந்த இடத்துல மௌத்தாகி கிடந்த என்று அல்லாஹ் தஆலாவினால் சொல்லப்பட்டது. சரி, இப்ப நீ முதல்ல என்ன நினைச்ச, இந்த ஊர் அல்லாஹ் தஆலா எப்படி ஹயாத்தாக்குவான்னு கேட்டியா இல்லையா? நினைச்சியா இல்லையா? சொல்றியா இல்லையா? இப்ப உன்னை எப்படி அல்லாஹ் தஆலா ஹயாத்தாக்குனா, அது மாதிரி இந்த ஊரை ஹயாத்தாக்குவான் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. இப்ப உஸைர் நபி அந்த கழுதையில ஏறி போறார். திரும்பி உஸைர் அவர் நபியா இல்லையாங்கிற சந்தேகம், கருத்து வேறுபாடு இருக்குது. ஏறி போறார். சில யூதர்களை பாக்குறாரு. நான் தான் உஸைர் அப்படின்னு சொன்னார். நீ உஸைரா? உஸைர் இறந்து போய் 100 வருஷம் ஆச்சு, நீ உஸைருங்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போறாங்க. இல்லப்பா நான் தான் உஸைர் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னா அவங்க நம்ப மறுக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க யூதர்கள் நம்ப மறுக்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. கடைசியாக அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, நீ உஸைர் அப்படின்னு சொன்னா தௌராத் வேதம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்களுக்கு தௌராத் யாருக்குமே தெரியல. இப்போ நீ என்ன பண்ணுங்க, தௌராத்தை எழுதி கொடுப்பாக்கலாம். தௌராத்து குரானை போல பல மடங்கு பெருசது, பல மடங்கு பெருசு. முன்னால சொன்னோம், அல்லது பல ஒட்டகைகள் சுமக்கக்கூடிய அளவுக்கு அந்த பலகைகள் இருந்தன என்பதா. அப்ப எவ்வளவு இருக்கும்? நிறைய இருந்து. அதனால அதை எழுதி கொடுப்பாக்கலாம் அப்படின்னு. இவர் எழுதுவதற்கு எழுதுகோல் கிடையாது, அதாவது பேனா கிடையாது. இவர் அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தினால் தன்னுடைய விரலை கொண்டே, கையை கொண்டே, அந்த கையிலிருந்து மை என்பது உருவானது, அது அப்படியே எழுதினார். கையை கொண்டே எழுதினார், விரலை கொண்டே எழுதினார். தௌராத் பூராத்தை எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்து நான் இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன 100 வருஷம் மௌத்தாக்குனா, என்ன இப்போ உயிர்ப்பிச்சு உங்கள்கிட்ட வர சொல்லி இருக்கிறான் அப்படின்லாம் சொன்ன உடனே, ஆஹா இவர் உஸைர் தான், ஆனா இப்னுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகன் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா மனிதர்கள் இப்படி எல்லாம் எந்திரிச்சு வர முடியாது மூத்தா நாள் எல்லாம். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி மூத்தா நாள் வந்தது கிடையாது. வேற வந்திருக்காங்களா? வந்தா என்ன பண்ணுவோம், பேய் வந்துருச்சு, அவன் மனுஷனே சொல்ல மாட்டான், இப்ப பேய் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு. அதே அல்லாஹ் வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் சொன்னார்கள், சொல்லுகின்றார்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க பார்த்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, தொழு நோயாளிகளை சுகப்படுத்தினார்கள். கையை வச்சு தடவுவாங்க, சுகமாயிடும். பெரும் பெரும் நோய்களை எல்லாம் சுகப்படுத்தினார்கள் அவர்கள். டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோய்களை எல்லாம் தங்களுடைய கைகளை கொண்டு தடவி சுத்தப்படுத்தினார்கள், சுகப்படுத்தினார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இல்லையா? நிறைய சொல்றேன். அப்ரா அல் அக்மஹ வல் அப்ரஸ் நோயில அந்த தொழு நோய், அதாவது குஷ்டம் அப்படிங்கிறத 2 வகையான குஷ்டத்தை அல்லாஹ் தஆலா, அப்ரா அக்மஹ், வெண் குஷ்டம், கருங்குஷ்டம். நமக்கு வெண்குஷ்டம் தான் தெரியும், கருங்குஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு. சில பேர் அந்த பூரா எப்படி வெள்ளை இருக்கு அது மாதிரி சுத்தமா கருப்பா இருக்கு. இந்த 2 குஷ்டத்தையும் போக்கினார்கள், சுகமாக்கினார்கள். அது மட்டும் அல்லாம மௌத்தா, அவர் இறந்து விட்டவரை உயிர்ப்பித்தார் அவர். ஆனா எல்லாம் பிஇذنில்லா அப்படின்னு சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு. அவருக்கு அந்த சக்தி கிடையாது, அல்லாஹ் அந்த சக்தியை அவருக்கு கொடுத்தார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தார். இப்ப இறந்து விட்டவர்களை எழுப்பக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும்? அல்லாஹ்வுக்கு தான் இருக்கணும். ஆனா அல்லாஹ், இவர் அல்லாஹ்வா இருக்க முடியாது, அல்லாஹ்வுடைய மகன் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னார்கள். அவர் இப்படி அற்புதங்கள், கராமாத்துகளை காட்டியது, முஅஜிசாத்துகளை காட்டியதின் காரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள். காலத்தின் நசாரா, நசாராக்கள் சொன்னார்கள் அல் மஸீஹ் இப்னுல்லாஹ். மஸீஹ் என்று சொன்னால் 2 அர்த்தம் இருக்குது. மஸீஹ் என்றால்
தடவப்பட்டவர் அல்லது தடவி செல்லக்கூடியவர், தடவக்கூடியவர் அப்படின்னு 2 அர்த்தம். தடவப்பட்டவர் அதாவது கிறிஸ்தவர்கள் ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டா இப்பவும் இருக்குது. அவர் கிறிஸ்தவத்திலே இணைய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்ன சொன்னா, இந்த புனித நீராடுதல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. கங்கை நீரை கொண்டு நீராட்டுதல் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, புனிதமாகிறது. அது போல மஞ்சள் கலந்த ஒரு நீர் ஒண்ணு உண்டு, அதை கொண்டு வந்து இவர் தலையில ஊத்துவாங்க. ஊத்தி அந்த பாதிரி யார் பெரிய பாதிரியா இருக்கோ அவர் கையால தடவி விட்டு அவர் தலையை தடவின்னு சொன்னா இவன் தலையை தடவறான் அப்படின்னு அது வேற அர்த்தம். அவர் தடவி பரிசுத்தமாக்குறாரு, புனிதமாக்குறாரு. அப்படி தலையை தடவி அவர் அந்த சில சுலோகங்களை சொன்ன உடனே இவர் புனிதமான மனிதராக ஆகிவிடுகின்றார். அது அந்த கன்னியாஸ்திரி எல்லாம் இருக்காங்களோ அது மாதிரி தான். கன்னியாஸ்திரின்னு சொல்லிட்டு கல்யாணமாகாத பொம்பளைகள் அதுல சேர்றாங்க. கல்யாணமாகாத பாதிரிகள் கல்யாணமாகாத பிள்ளைகள் கல்யாணம் செய்யாமலேயே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இவர்கள்லாம் புனிதமாக்கப்படுகின்றார்கள். இது மாதிரி சில புனித நீரை கொண்டு ஊற்றி தடவப்பட்டு கைகளால் தடவப்பட்டு புனிதமாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படும். அதனால மசீஹ் என்று பெயர் வந்தது. அவருக்கு அதே மாதிரி செஞ்சாங்க அந்த காலத்துல. ஆரம்பத்துல யாரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுக்கும் பொழுது அவர்களை பராமரித்துக் கொண்டவர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பராமரிப்புல இருக்கும் பொழுதுதான மரியம் அலைஹிஸ்ஸலாம் கர்ப்பமாகி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள் அப்படின்னு குர்ஆன் வரலாறு சொல்லுகிற சூரத்துல் மரியம்ல. அதனால அவர் தடவப்பட்டவர் என்ற கருத்துல சொல்லப்பட்டிருக்கு. அல்லது மசீஹ் என்று சொன்னால் தடவக்கூடியவர் அப்படின்னு சொன்னா தன்னுடைய கால்களால் பூமியை தடவி செல்லக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். கால்களால், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனியாக எங்க வீடு கிடையாது, ஊர் கிடையாது. போயிட்டே இருப்பாங்க. அவங்க பூமியிலே அப்படியே சஞ்சாரம் செய்து கொண்டு பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருப்பாங்க. பிரச்சாரம் செய்து கொண்டே தப்லீக் செய்து கொண்டே போய்கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய சொல்லிட்டே பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. பிரச்சாரம் செய்வார்கள் மக்களுக்கு மத்தியில. எந்த இடத்துல ராத்திரியில இரவு வருதோ அந்த இடத்துல படுத்து தூங்கிடுவாங்க. படுத்து தூங்கணுங்கிற நேரத்துல எந்த இடத்துல இரவு நேரம் ஆகுன்றதோ அந்த இடத்துல படுத்துருவாங்க. படுக்கிற நேரத்துல பாயோ தலையணையோ அல்லது வேறு பொருள்களோ எதுவுமே இருக்காது. எந்த இடம் இருக்காது, அது வயல் காடாக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, தரையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி அந்த இடத்துல படுத்து தூங்கிடுவாங்க. தலைக்கு எதுவும் தலையணையோ பாயோ எதுவுமே கிடையாது. ஒரு நாள் அதனாலதான் சொல்லப்படும் வரலாறு சொல்லி இருக்கிறோம். ஒரு நாள் இப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்க, படுத்துட்டாங்க. அந்த இடத்துல படுக்கும் போது தலை கொஞ்சம் கீழே போயிடுச்சு, கொஞ்சம் இறக்கமா இருக்குது அந்த இடம். அதனால என்ன பண்ணாங்க, பக்கத்துல ஒரு கல்லு, செங்கல் மாதிரி ஒரு கல்லு இருந்துச்சு, அதை தூக்கி தலைக்கு வச்சுட்டு படுத்தாங்க. கல்லை தூக்கி தலையில வச்சுட்டு கொஞ்சம் உயரமா இருக்கட்டும்னு படுத்தாங்க. நம்ம தலையணை வைக்கிறோம்ல, அது கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு பஞ்சு மாதிரி இருக்கிற தலையணை வச்சுக்கிறோம். நம்ம இப்ப எல்லாம் ஸ்மூத்தா இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்துருக்குது. அதுல போனா பெரிய உயரமா கீழே வச்சோன்னு தலை உள்ள போயிடும். அவர் கல்லை வச்சு படுத்தார். இப்லீஸ் வந்தான், ஷைத்தான் வந்து, என்ன ஈசாவே உலக ஆசை உங்களுக்கு கூட விடலையே அப்படின்னு சொல்லி கேட்டானா. என்னப்பா, நான் உலக ஆசையே இல்லாதவன்ல நான் இருக்கிறேன், உலக ஆசையே என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. இல்ல இந்த தலைக்கு கல்லு வச்சிருக்கிறிய. ஆமாப்பா, தலை கல்லு வச்சு அது என்ன உலக ஆசையா? ஆமா, தலை கொஞ்சம் மேலா இருக்கணும், கொஞ்சம் தூக்கம் அதிகமா வரணும்னு நினைச்சிட்டு தானே வச்சிருக்கிற, அது உலக ஆசை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. ஆஹா, இவன் உள்ள ஏமாத்துறான் அப்படின்னு கல்லை தூக்கி போட்டு சும்மா படுத்திருந்தாராம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. சரி, அது மாதிரி போயிடுவான். அதனால மசீஹின் பேரு. காலால் தடவி செல்லக்கூடியவர், எல்லா இடத்திலும் சஞ்சாரம் செய்து பயணம் செய்து போகக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம் மசீஹ் என்பதற்கு அர்த்தம். அதனால மசீஹ்ங்கிற பேரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இன்னொரு மசீஹ்னா இன்னொருத்தனுக்கு பேர் இருக்குது, அது தஜ்ஜாலுக்கு மசீஹ்னு பேர் இருக்குது. மசீஹு தஜ்ஜால் அப்படின்னு அவனும் அதே மாதிரி ஊர் பூரா உலகம் பூரா சுத்திட்டு வரதுனால அவனுக்கு மசீஹ்னு பேர் இருக்கு. ஆனா அந்த மசீஹ் அல்ல, இந்த மசீஹ் அப்படின்னு வழங்கணும். அல்லாஹ்வுடைய மகன் என்று மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஸாலிக கௌலுஹும் பிஅஃப்வாஹிஹிம், இது அவர்களுடைய சொல், தங்களுடைய வாய்களினால் சொல்லக்கூடிய சொல், உண்மை அல்ல. யுலாஹிஊன கௌலல்லதீன கஃபரு மின் கப்ல், இதற்கு முன்னால், இவர்களுக்கு முன்னால் நிராகரித்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் உன்னுடைய தூதரையும் நிராகரித்துக் கொண்டிருந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அதற்கு ஒப்பான சொல்லு. காத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா இவர்களை நாசப்படுத்துவானாக. யார சொன்னா? அல்லாஹ் தஆலா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் தஆலா இவர்களை நாசமாக்குவானாக, சபிப்பானாக. அன்னா யூஃபகூன், இவங்க அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி மனிதர்களை வந்து அல்லாஹ்வுடைய மகன்களாக ஆக்குகின்றார்கள் இவர்கள். அன்னா யூஃபகூன், எப்படி இவர்கள் சத்தியத்தை விட்டு திசை திருப்பப்படுகின்றார்கள்? அண்ணா எப்படி? அண்ணானா இந்த அண்ணா இல்ல, அரபில அண்ணா அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். என்ன அண்ணா? கைஃபா அப்படின்னால எப்படின்னு வரும். இந்த இடத்துல அண்ணா, அதாவது ஆச்சரியத்திற்காக சொல்லப்படக்கூடிய அண்ணா யூஃபகூன், எப்படித்தான் இவர்கள் திருப்பப்படுகிறார்களோ சத்தியத்தை விட்டும், உண்மையை விட்டும், நேர்மையை விட்டும், சரியான வழியை விட்டும் இவர்கள் எப்படித்தான் திருப்பப்படுகின்றார்களோ என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அவர்கள் தவறானவர்கள், அவர்கள் அந்த யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹுக்கு இணையாக அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக மனிதர்களை ஆக்கி கொண்டிருக்க அவர்கள். ஆகவே அவர்களிடத்தில் போரிட்டு அவர்கள் இழிவுபடுத்தக்கூடிய நிலையிலே அவர்களிடத்தில் வரி வசூல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை. ஆக சொல்லப்பட்ட விஷயம் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய
அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமும் அதில் அடங்கி இருக்கின்றது. அதே நேரத்தில் மனிதர்கள் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி வாழ வேண்டும். அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் எந்த நேரத்திலும் ஏழைகளாக ஆகிவிட மாட்டார்கள். எந்த நேரத்திலும் அல்லாஹ்தாலா அவர்களுக்கு தேவையான எல்லா ரிஸ்கையும் கொடுத்து கொண்டிருப்பார். நம்ம ஏழை அப்படின்னு சொல்லி எந்த மனிதனும், எந்த ஒரு முஸ்லிமான மனிதனும் சொல்லக்கூடாது. நம்ம முன்னாலே சொல்லிருக்கேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் இருக்கின்றதே அது மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு சொத்து. அது எவ்வளவு பெரிய சொத்து, உலகத்திலே இதற்கு நிகராக வேறு எந்த சொத்தும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. எந்த தங்கமோ வெள்ளியோ வைரமோ வைடூரியமோ வேறு எந்த பொருளும் கிடையாது. குர்ஆன் உடையவர்களாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், குர்ஆன் உடையவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னை ஏழை என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது என்பதாக சொல்லுகின்றார். அதனால என்ற குர்ஆன் இருக்குது, நான் குர்ஆன் உடையவராக இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது நான் ஏழையாகவே ஆக மாட்டேன். இந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வறுமையை உண்டாக்க மாட்டான் என்ற கருத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே இந்த வேதக்காரர்கள், கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்குகள் இவர்கள் எல்லாம் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் சட்டத்தையும் விட்டுவிட்டு தங்களுடைய விருப்பத்திற்கு தெய்வங்களை வணங்குகின்ற காரணத்தினாலும், தங்களுடைய விருப்பத்திற்கு அமல்கள் செய்கின்ற காரணத்தினாலும் மிகப்பெரிய வறுமைக்குள்ளானவர்களாக, பல்வேறு தவறான வழிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நம்பும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பும் பொழுது அவர்கள் இந்த உலகத்திலே மிகச் சிறப்பானவர்களாக வாழ முடியும். அதே போன்று ஆகிரத்திலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா தெரியும்.